நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்புனா என்ன என்பதை குறித்தான் விளக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மீட்பில் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று, கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிற பகுதி. அதுதான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க, த லீகல் சைடு ஆஃப் ரிடம்ஷன், த லீகல் சைடு ஆஃப் ரிடம்ஷன். இன்னொன்று, அவர் அவ்வளோ பண்ணியிருக்கிறதுனால அதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணணும், இதை நான் எப்படி சொந்தம் கொண்டாடுவது, இதை நான் எப்படி அனுபவிப்பது, அதுதான் த வைட்டல் சைடு ஆஃப் ரிடம்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. கர்த்தர் ஒன்று செய்திருக்கிறார், ஆனால் அதை நான் பெற்று அனுபவிப்பது எப்படி, அதை எப்படி நான் பெற்று அனுபவிக்க முடியும் என்றால், நான் எடுத்து என் வாயினாலே அந்த வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்து அதை விசுவாசித்து அப்படி தான் நான் அனுபவிக்க முடியும். சரி, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இது குறித்து சில காரியங்களை இன்னும் ஆழமாய் பார்ப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவளானீர்கள். ரொம்ப நாளாக போதிச்சிட்டு இருக்கேன்றாரு. இருந்தால் கூட நீங்கள் இன்னும் பால் உண்கிறவர்களாக இருக்கிறீங்க. காலத்தை பார்த்தால் எவ்வளோ நாள் போதனை கொடுத்துருக்குறோன்னு பார்த்தா, இந்நேரம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அந்த விசுவாசிகளை பார்த்து. அநேக இடங்களில் கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. சில காரியங்கள் அவர்களுக்கு சரியாக விளங்கலை, ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே இல்லை. எவ்வளோ காலமாக போதனை கேட்டாச்சு, கேட்டும் அவர்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. யார் இந்த ஆவிக்குரிய விதத்தில் வளராதவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன தன்மை அவர்களுக்கு இருக்கிறது, ஏன் அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளராதவர்கள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் ஏன் சொல்கிறாரு? 13ஆம் வசனத்தை பாருங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தில் பழக்கமில்லாதவன். வசனத்தில் பழக்கமில்லாதவன்னா ஸ்கில்ஃபுல்லாக இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குது, they are unskillful in the use of God's word. தேவனுடைய வார்த்தையை எப்படி வாசித்து அந்த காரியங்களை புரிந்து கொண்டு எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவது என்கிற காரியத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். அதில் பயிற்சி இல்லை, அவங்களுக்கு பழக்கம் இல்லை. போகிறாங்க கோயிலுக்கு, வசனத்தை வாசிக்கிறாங்க, கூட சில பிரசங்கங்கள்லாம் கேட்குறாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்த பழக்கம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது. அதை சரியாக யூஸ் பண்ண தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. கார் இருந்தும் ஓட்ட தெரியாதவங்க மாதிரி, துப்பாக்கி இருந்தும் சுட தெரியாதவங்க மாதிரி இருக்குது. ரொம்ப தூரம் போகலாம், ஆனால் இவங்களால போக முடியாது. இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். துப்பாக்கி இருக்குது, இருந்தாலும் திருட எல்லாத்தையும் பிடுங்கினாலும் இவங்க பாட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஏன்னா இந்த துப்பாக்கி என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்படி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பழக்கமில்லாதவர்கள். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தில் பழக்கமில்லாதவர்கள். அப்போ இன்று காலை வேளையில் how to use the word skillfully, இந்த புதிய உடன்படிக்கையின் வசனங்களை, வார்த்தைகளை எப்படி தேறின விதத்திலே இதை புரிந்து கொண்டு இதை பயிற்சிவிக்கிறது, இதை எப்படி உபயோகப்படுத்துவது, இந்த வசனத்தை எப்படி கையாளுவது, how to handle the word of God, எப்படி இந்த தேவனுடைய வார்த்தையை கையாளுவது என்பதை குறித்து சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன். இதை எப்படி கையாளுவது, தேவனுடைய வார்த்தையை எப்படி கையாளுவது, இது எப்படி கையாளுவதுன்னு சொன்னால், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ சில கொஞ்சம் பைபிள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி சில உபதேசங்களையும் சில காரியங்களையும் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்த சில ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ளலாம். நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், அதனால் கிறிஸ்தவ போதனைகள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மத போதனைகளையோ அல்லது ஒழுக்க நெறிகளையோ போதிப்பதற்காக வேத வசனம் கொடுக்கப்படவில்லை. சிலருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், அது என்னையா இது, நான் நினச்சேன் போதனைகள். உண்மைதான், போதனைகள்லாம் இதிலேருந்து வருது, இதிலிருந்து எடுக்கப்படுகிறது. சில போதனைகள் எடுத்து கொடுக்குறாங்க, உண்மைதான். வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்த ஒழுக்க நெறிகள்லாம் சிலதெல்லாம் இதிலிருந்து எடுக்கப்படுகிறது, இதிலேருந்து எடுத்து சொல்கிறாங்க இப்படி இப்படி இருக்கணும்னு. கரெக்டு தான். ஆனால் இந்த வேத வசனம் அதற்காக கொடுக்கப்படவில்லை. எதற்காக இந்த வேத வசனம் கொடுக்கப்படுகிறது? இது ஒரு உடன்படிக்கையின் வசனம் நிறைந்த புஸ்தகம், உடன்படிக்கையின் வார்த்தைகள் நிறைந்த புஸ்தகம். தேவனுடைய வார்த்தை இது. அவர் மனிதனோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைன்னு சொன்னால் இரத்த உடன்படிக்கை. இது இரத்த உடன்படிக்கை. இந்த இரத்த உடன்படிக்கையை பண்ணும்போது சில வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது, சில வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதற்கு சில உறுதிகள் அளிக்கப்படுகிறது. இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினாலே இந்த வாக்குறுதிகள்லாம், இதெல்லாம் வாக்குறுதிகள், இந்த வாக்குறுதிகள் நிச்சயமாய் நிறைவேற்றப்படும் என்று
தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக இந்த வாக்குறுதிகளை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். வேத வசனத்தை எடுக்கும் போதே எப்படி நான் பார்க்கணும்? தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகள் இவைகள். இந்த உடன்படிக்கையின் ஷரத்துக்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. இதில் என்னென்ன இருக்குது? எனக்கு என்ன சொந்தம், அவர் எனக்கு என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இதில் இருக்கிறது. இது மெய்யா நடக்குமா நடக்காதா என்கிறதுக்கு அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு அவருடைய ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக சீல்டு பை த பிளட், ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு உறுதியா வானத்தையும் பூமியும் வார்த்தையினால உண்டாக்குற தேவன், எல்லாவற்றையும் வார்த்தையினால தாங்குகிற தேவன், அவ்வளவு உறுதியா இன்னொரு தடவை தம்முடைய வாயை திறந்து திருவுளம் பற்றி இருக்கிறார். தம்முடைய வாயை திறந்து அவர் பேசி இருக்கிறார். தம்முடைய வாயை திறந்து ஒரு நாளும் ஒரு வீண் வார்த்தையை பேசாதவர், என் வார்த்தைகள் ஒரு காலம் வீணாய் திரும்பாது என்று சொன்னவர், ஒரு வார்த்தை கூட வீணா தரையில விழுவது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தம்முடைய வாயை திறந்து பேசி இருக்கிறார். பேசினது மட்டுமல்ல, அவர் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே அதை முத்திரையிட்டு இருக்கிறார், இதை நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்லி. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாசனத்தை நான் எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு மத புஸ்தகம் அல்ல, ஏதோ சில போதனைகளை கற்றுக்கொள்கிற புஸ்தகம் அல்ல இவைகள், ஏதோ சில ஒழுக்க நெறிகளை நான் கற்றுக்கொள்ளும்படியாக அல்ல. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வத்தையும் உண்டாக்கினவர், வார்த்தையை சொல்லி உண்டாக்கினவர், வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை இரத்தத்தினால் முத்திரையிட்டிருக்கிறார், முத்திரையிட்டு எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இதை நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொன்னால், நான் பார்க்கிற சூழ்நிலையை காட்டிலும், நான் அனுபவிக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், நான் எதிர்கொள்ளுகிற எல்லா போராட்டங்களை காட்டிலும் இந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தனுடைய வார்த்தைகள் எனக்கு மேலானதாக இருக்கிறது. நான் அவைகளை அல்ல, இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட உடன்படிக்கையின் வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தினந்தோறும் இந்த வசனத்தை திறக்கும் போது பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை நான் திறக்கிறேன். இந்த வார்த்தை ஏதோ ஒழுக்க நெறிகளையும் போதனைகளையும் கொடுக்கிறது இல்லை, சில இன்ஃபர்மேஷனை புரிந்துகிறது இல்லை, சரித்திரத்தை புரிந்து கொள்கிறது அல்ல. இந்த வார்த்தைகள் கர்த்தர் தம்முடைய அன்பினால் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை எனக்கு சொல்லுகிறது. அவருடைய அன்பு எனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால இந்த வார்த்தைகள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சீரியஸ் விவகாரம் இது. இருக்கீங்களா? அப்போ இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் பாருங்க. இது ஏதோ போதனைகளை கற்றுக்கொள்றது இல்லை, இது பைபிள் ஸ்டடிக்கு இல்லை. இந்த பைபிள் ஸ்டடின்ற வார்த்தையை ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்குது. இங்கே பைபிள் ஸ்டடி நடக்கலைங்க. இதுங்க தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால் முத்திரையிட்டு நான் இதை செய்வேன் என்று சொல்லி கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த வார்த்தைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த புஸ்தகம் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ என்ன என் வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பெருசாக நினைக்கல, அவர் சொன்னதை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார், அவர் ரத்தத்தினால் முத்திரையிட்டு இருக்கிறார். ஆகவே எதை காட்டிலும் நான் இதைத்தான், நான் இல்லைங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை, அதை நம்பல, நான் இதை நம்புகிறேன். அந்த கர்த்தாதி கர்த்தன் தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறேன், இதன்படி செய்வேன், இதை நம்புவேன், இதை வாயில வைப்பேன், இதை இருதயத்தில் வைப்பேன், என் மனதில் வைப்பேன், இதை தியானிப்பேன். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, கொஞ்சம் இதை ட்ரேஸ் பண்ணுவோம். எப்படி இந்த உடன்படிக்கை இதெல்லாம் எனக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேணும் கொஞ்சம். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார். உங்களுக்கு தெரியும், அதான் பாவம் செஞ்சான், பாவம் செய்து விழுந்து மனு வர்க்கத்தையே பாவத்திலே தள்ளினான். தள்ளின பிறகு அதன் பிறகு சில தேவ மனுஷர்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் பூமி ஒட்டு மொத்தமாக கெட்டு போச்சு. ஒரு தடவை வெள்ளத்தினாலே அழிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா மிச்சம் மீதி இருந்த அந்த ஒரு ஆள் நோவாவின் குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருப்பாங்க விட்டுருந்தா. அதனால் அவனை கெடுக்கிறதுக்குள்ளே எல்லாரையும் முடிச்சு கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இவனை காப்பாற்றினா தான் பூமி பிழைக்க முடியும். அந்த அளவுக்கு தீமை பெருகி விட்டது பூமியில். மனு வர்க்கம், மனிதனுடைய இருதயம் பொல்லாப்பினால் நிறைந்து இருந்தது என்று தேவன் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு தம்முடைய அன்பை காண்பித்து அவனோடு ஒரு உடன்படிக்கையை தேவன் பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான்
சபிப்பேன். ஒரு மனுஷன் இந்த பூமியில் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ ஏன் மனுஷன். ஆகவே இந்த உலகத்தில் நீ வாழும்போது ஒரு பெரிய வித்தியாசத்தை உனக்கும் அவர்களுக்கும் நான் ஏற்படுத்துவேன். எதுக்கு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன்னா எல்லாரும் மனுஷனை போல வாழ முடியாதுல்ல. நீ வேற, நீ கடவுளுடைய மனுஷன் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேணும். உன் மூலமாக என்ன புரிந்து கொள்ளணும் ஜனங்கள் என்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி தெரிந்தெடுத்து அவனோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறார். ஏன்னா அந்த பூமியில் தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க வேணும் என்று சொன்னால் ஒரு மனுஷன் மூலமாக தான் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அவர் வந்து நேராக காட்சி அளித்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பூமியில் மனிதர் வாழுகிற பூமி, மனிதனை பார்த்து தான் அவங்க கற்றுக்க முடியும், மனுஷன் இருந்தால் அவங்க கற்றுக்க முடியும். அதனால் மனுஷனோடு வந்து தேவன் ஒன்றரை கலந்து விடுகிறார், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்கிறார்? ஒரு மனுஷன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, உன்னை ஆசீர்வச்சா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சவிச்சா நான் சவிப்பேன், உன்னை சந்ததியை நான் இப்படி ஆக்குவேனாக்கும் அப்படி ஆக்குவேனான்னு பெரிய வாக்குத்தத்தங்களாம் தர்றாரு. உங்களுக்கு தெரியும், வானத்தின் நட்சத்திரத்தை போல் ஆக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவனை ஏராளமாக பொருளாதாரத்திலையும் எல்லாத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருந்தும் பாருங்கள், அவனுடைய சந்ததி உங்களுக்கு தெரிந்தபடி 400 வருஷங்களுக்கு மேலே எகிப்து தேசத்திலே அடிமைகளாகி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ஸ்தாபக கர்த்தா அல்லது அவருடைய பிதா ஆபிரகாம், முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்று அவர் சொன்னாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவருடைய கதையெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். எப்படியெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்து எத்தனையோ ராஜாக்கள்லாம் எதிர்த்து வந்தாங்க. ஆபிரகாமின் காலத்தில் ராஜாக்கள்லாம் எதிர்த்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. எத்தனையோ ராஜாக்களுக்கு விரோதமாக போய் வெற்றியை கண்டவன் இவன், ஒரு சாதாரண தனி மனுஷன். ஈசாக்கின் காலத்தில் போன ஊர்லலாம் அவனை விரட்டினாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவனோடய வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, எங்களை ஏதாவது பாதிச்சிடாத நீன்னு சொல்லி, எங்களை விட பெரிய ஆளாகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி. அந்த விதத்தில் கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபையும் யாரும் ஒன்றும் பண்ணல, ஆனால் பெருகுது, ஜாதி பெருகிறது, அவனுடைய இனம் பெருகிறது, அவனுடைய பலன் பெருகிறது. இப்படி தான் இந்த கதையெல்லாம் அவங்க கேட்டிருக்கிறாங்க கொஞ்சம். ஆனாலும் அவர்கள் யோசேப்புக்கு பிறகு இந்த உடன்படிக்கை குறித்தும் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் அவர் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், அது எவ்வளோ உண்மை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறார், இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு 400 வருஷமாக ஒன்றும் பெரிய ஆக்ஷன் இல்லை அவங்க மத்தியில். பெரிய அற்புதங்களை அவர்கள் காணலை, கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அந்நிய தேசத்தில் உட்கார்ந்து விட்டு அவர்களோட ஒன்றரை கலந்து விட்டார்கள். அவர்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, ஆனால் இப்போ அடிமைகள் ஆகிட்டாங்க. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார், ஒரு மனுஷன் உன்னை அடிமை பண்ண முடியாது, இப்போ கீழே இருக்க மாட்டாய், மேலாக இருப்பாய், வாளாக இருக்க மாட்டாய், தலையாய் இருப்பாய். ஒரு மனுஷன் உன்னை அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்க முடியாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர்கள் அடிமைகளாகி விட்டார்கள். கவனிங்க, இப்போ அடிமைகளாகிவிட்டு எகிப்து தேசத்தில் காலால் விதிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, சுமை சுமந்து இப்படி அவரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷனாவது அவர்கள் மத்தியில் எழுந்து, நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்குது தெரியுமா, என்னுடைய தேவன் யார் தெரியுமா, அவர் ஜீவனுள்ள தேவன், இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னால் அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஆகவே எந்த ராஜாவாக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட இதாக இருக்கட்டும், நான் வந்து இந்த தேவனுடைய நாமத்தில் நான் எழுந்து நிற்கிறேன், இந்த தேவனுடைய நாமத்திலே நான் இதை எதிர்த்து மேற்கொள்வேன்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடிய ஆள், அப்படி எழுந்து நின்று ஜெயத்தை நிலைநாட்டக்கூடிய ஆள் ஒருவரும் அங்கே இல்லை. அவர்கள் மத்தியில் தான் ஒரு மனுஷன் எழும்புகிறான், மோசே என்கிற ஒரு மனுஷன் எழும்புகிறான் பாருங்க. அவன் வந்து இந்த ஜனங்களையும் விடுதலை ஆக்குறான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மோசே எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறான்னு. ஏன் இவங்களே விடுதலை ஆயிருக்கலாமே, எந்த ஒரு மனுஷனும் பண்ணியிருக்கலாம். மோசே மட்டும் இல்லை, யார் வேணா பண்ணியிருக்கலாம். கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார் உண்மை, அவன் நடத்தினார் உண்மை எல்லாம் இல்லை பிரதர். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அதுக்காக இல்லை இல்லை இல்லை, யார் வேணா எந்திரிச்சிருக்கலாம், யார் வேணா உடன்படிக்கையின் வார்த்தைகளை எடுத்திருக்கலாம், யார் வேணா கர்த்தருடைய உடன்படிக்கையின் மேலே நம்பிக்கையை வைத்து எழுந்து நின்று பார்வோனை எதிர்த்து எங்களை வெளியே போக விடு, நாங்கள் சுமக்க மாட்டோம், அடிமைகளாக இருக்க மாட்டோம், ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன் சொல்லி யார் வேணாலும் எழுந்து நின்று அந்த உடன்படிக்கையின் காரியங்களை அவர்கள் பேசி அந்த உடன்படிக்கையை விசுவாசித்து எதிர்த்து நின்று அவர்கள் ஜெயித்திருக்கலாம். யாரும் நிற்கல. அவர்கள் மத்தியிலே மோசேயை தேவன் எழுப்புகிறார். மோசே வந்து அவன் பாருங்க, அவன் வளர்ந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டிருந்தார்கள். இவன் அற்புதமாக கர்த்தர் காப்பாற்றி பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்றான். அந்த கதையே ஒரு பெரிய அற்புதமான கதை. பார்வோனுடைய குமாரத்தி வந்து இவனை கண்டெடுத்து இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு யாராவது ஆள் இருக்கா அப்படின்னு அரண்மனையாச்சா அவங்க ஒன்றும் தூக்கி வச்சுட்டு இருக்க போகிறதில்ல. யாராவது ஒரு ஆள் இருக்கா கூப்பிட்டு வான்னா இவனுடைய சகோதரியை போய் அவங்க அம்மாவையே கூப்பிட்டு வர்றா. அப்போ அவங்க அம்மாவே வளர்க்குறாங்க, அரண்மனையில் வளர்க்குறா. பார்வோனுடைய சேனையை, குதிரைகளையும், ரதங்களையும், வீரர்களையும் கொண்டு போய் ஒரு நாள் சமுத்திரத்தில் தள்ளி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவனை பார்வோன் சோறு போட்டு வளர்க்குறார். அவர் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறாரு.
அவர் எல்லாம் பண்றாரு. இதுதான் கர்த்தரை குறித்து கொஞ்சம் எண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதமானவர், லேசானாலும் நினைக்காதீங்க. எங்க கர்த்தர்னு கேட்குறாங்க, தான் இருக்கிறாரு. உங்க சூழ்நிலையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரிய மாட்டேன் சில நேரத்தில். எங்க கர்த்தர் என்ன கண்ணும் காணாமல் இருக்கிறார், இதெல்லாம் அக்கிரமம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அவர் அங்கே இருக்கிறார், அவர் அங்கே வேலை செய்துட்டு இருக்கிறார். உடன்படிக்கை உள்ளத்திலே வையுங்கள். ஆமா, அங்கே சும சுமக்கிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், உதைக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அங்கே இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், இவங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அவருடைய உடன்படிக்கை அங்கே இருந்தாலும், வாக்கு தத்தங்கள் இருந்தாலும், அதை ஒரு மனுஷன் பற்றி கொண்டு எடுத்துக்கொண்டு அதில் நின்று அவன் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி அவனுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தாவிட்டால் அவ்வளவு வாக்கு தத்தம் வீணா போய்விடும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னு வசனமும் சொல்லுது. ஆனால் ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய சாட்சியை அதிலே சேர்க்காவிட்டால், அதை தன்னுடைய சாட்சியாக்காவிட்டால், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டாலும் இவனுக்கு ஒன்றும் அதனால நடக்க போறது கிடையாது. அவர் செய்யறதை செய்து முடித்து விட்டார். அவர் ரெடியா இருக்கிறார், நான் பண்றேன்றார். நீ எந்திரி, நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி நீ எடுத்துக்க, எடுத்து தைரியமா நில்லு, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, மோசையை கொண்டு வந்து அவங்க தாய் வளர்க்குறாங்க. தாய் வளர்க்கும் போது வெறும் பிஸ்கெட்டும் பாலும் கொடுத்து வளர்க்கல, அவனுக்கு உள்ளே அவன் யாருன்னு சொல்லி வளர்க்குறாங்க. நீ வந்து எகிப்து தேசத்தின் காரன்காரியார், நீ ஒரு ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன், உனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது, உடன்படி. அந்த மாதிரி கொஞ்சம் தெரியுது பாருங்க. 400 வருஷம் ஆயிருக்குது, எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த தாய் தகப்பனுடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மோசேயுடைய பெற்றோர் விசுவாசத்தினாலே அவரை ஒளித்து வைத்தார்கள். பயந்து போய் ஒளிச்சு வச்சாங்க நிறைய பேர் பிள்ளைய, ஏன்னா ராஜா கொல்றாரு பிள்ளைகளை. ஆனா இவங்க பயந்து போய் ஒழிக்கல, விசுவாசத்தினாலே ஒழிக்கிறார்கள். கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்திலே ஒழிக்கிறாங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் செய்வார் இந்த சூழ்நிலையிலும் சொல்லி விசுவாசத்தில் ஒழித்து வைக்கிறார்கள். அவங்க ஆக்டிவ் விசுவாசத்தில் இருக்குது. அப்ப அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் தெரியுது. அந்த விசுவாசம் வந்து பெற்றோர்கிட்ட இருக்கும்போது பிள்ளைக்கும் போய் ஒட்டிக்குது பாருங்க. அதனாலதான் நாம எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் பிள்ளைய பார்த்து இது எப்படி இப்படி ஆச்சுன்னு யோசிக்கிறோம். நம்மளை கொஞ்சம் நல்லா ஆழமா பார்க்கணும். நம்ம சரீர உருவத்தை மட்டும் பிள்ளைகள் பெறுறதில்லை, நம்முடைய விசுவாசத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது. நம்ம மூக்கு மொழியும் மட்டும் வந்து கிடைக்கிறது இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய இன்ஹெரிட்டன்ஸும் அவர்களுக்கு போய் கிடைக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் ஆவிக்குரியவர்களாக என்கிறது அவர்களுக்குள்ள போய் சேருது. நாம் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, அதில் நடக்கிறவர்களாக, கர்த்தரை நம்புகிறவர்களாக, அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த அம்மா வந்து வெறும் பாலையும் பிஸ்கட்டையும் ஊட்டாம அவனுக்கு ஒரு வாய் கொடுக்கும்போது இது 4 வார்த்தையை கூட சேர்த்து கொடுக்குது. பிஸ்கட் வயிற்றுக்குள்ள போகுது, வார்த்தை இருதயத்துக்குள்ள போகிறது. இப்படியே வளர்றான் பாருங்க. வளர்ந்து வந்த உடனே வேதத்தை வாசித்து பாருங்க. நேரம் இல்லை எனக்கு, அதனால கடகடன்னு சொல்றேன். வேதத்தை வாசித்து பாருங்க. அவன் வளர்ந்தான்னு சொல்லியிருக்குது. 3ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா வளர்ந்தான்னு சொல்லிட்டு மடார்னு பார்த்தீங்கன்னா அவன் முதல்ல என்ன பண்றான், வளர்ந்து வந்த உடனே என்ன பண்றான்னு சொல்லுது. அவன் போய் வெளியே போனானா, வெளியே போய் அவன் தன்னுடைய சகோதரர் ஆபிரகாமின் சந்ததியார், அவன் என்ன உணர்வு பாருங்க, தன்னுடைய சகோதரர் சுமை சுமக்கிறதை பார்த்தான். அங்கே ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை போட்டு அடிக்கிறதை பார்த்து இவன் என்ன இவன் அடிக்கிறது, ஆபிரகாமின் பிள்ளை அடிக்கிறதுக்கு அவன் மேல கையை ஓங்குறதுக்கு இவன் யார்? ஆபிரகாமின் பிள்ளை ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கலாமா? ஆபிரகாமின் பிள்ளை அடிக்கிறதுக்கு உள்ள போயிடுச்சு விதை பாருங்க. சும்மா திடீர்னு வந்துடல, அது உள்ள விதை போயிடுச்சு. ஆபிரகாமின் பிள்ளையை எதிர்த்து கையை ஓங்குறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நேர போய் அவனை போட்டு அடிச்சு வெட்டி மணல்ல போச்சுட்டு வந்துட்டான் ஆள் இல்லாத நேரத்தில். அப்பவே அந்த விதை உள்ள வந்துருச்சு. விடுதலையின் விதை, எதிர்ப்பின் விதை, விடுதலையின் வித்து உள்ள போயிடுச்சு. நான் ஆபிரகாமின் சந்ததி, இவன் யார் என்ன சுமக்க சொல்றது, என்ன அடிமைத்தனம் பண்றது யாரு? கடவுள் என் பக்கத்தில் இருக்கிறாரு, கடவுள் என்னுடைய சப்போர்ட்டர் அவரு. இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை ஒழித்து வைத்தாங்க. ராஜாவுக்கே பயப்படல, அவங்க ஒழிச்சு வச்சாங்க. இவன் அப்படிதான் இருக்கான், யாருக்கும் பயப்படல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை தீர்த்து கட்டுறான் பாருங்க. உள்ள அந்த விடுதலையின் வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியின் மத்தியில் வளருகிறான். இயேசு இந்த புலகத்தில் இருந்தப்போ சொல்றாரு இல்லையா, ஒருவனை சுகமாக்கும்படி சீஷர் எல்லாம் சுகமாக்க முடியாம இவர்கிட்ட கொண்டாடுறாங்க. அப்போ சொல்றார், ஓ ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், விசுவாசம் இல்லாத சந்ததியை, என்னால் வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். என்னைக்கு தான் நீங்க பண்ண போறீங்க என்றாரு. என்னைக்கு தான் நீங்க சுகமாக்குற வேலையை பண்ணுங்க, விசுவாசமே இல்லாத ஒரு சந்ததியா இருக்குதுங்கிறாரு. இந்த சந்ததியிலே யாரும் கிடையாதா? பிசாசு ஓட்டுறதுக்கு யாரும் கிடையாதா? ஏன்னா ஆபிரகாமின் மக்கள் பிசாசு பிடித்தவர்களா இருக்காங்க. இயேசு ஓட்டின பிசாசெல்லாம் யார்கிட்ட இருந்தது? ஆபிரகாமின் பிள்ளைகள். நம்ம உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு பிசாசும் போய் ஏறிட்டு இருக்குது தலைமையில. எந்திரிச்சு நின்று பிசாசே போ,
நான் ஆபிரகாமின் பிள்ளை, உனக்கு என்ன இங்கே வேலை? இந்த சரீரம் உனக்கு சொந்தம் இல்லை. என் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. என் வீட்டிலையோ என் தலையிலையோ என் உள்ளத்திலையோ வந்து உட்கார்றதுக்கு, என் மனதில் உட்கார்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் கடவுளுக்கு சொந்தமானவன், உடன்படிக்கையின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறவன் நான். போன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லலை யாரும். பிசாசின் கீழே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் பிசாசை ஓட்டினார் இயேசு. நல்லா யோசித்து பாருங்க. வியாதியா இருந்தவர்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததி. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதி சாபம் அவர்களை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க அதிலே உட்காந்துக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாருன்னு பிரசங்கம் பண்ற அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கிறோம். ஆனா பைபிள்ல எங்க வாசித்து பார்த்தாலும் சாபம் தான் சொல்லியிருக்குது. தரித்திரத்தில் இருந்தார்கள், பிச்சைக்காரராக இருந்தாங்க. இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டோம்னா, ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பிரசங்கம் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். ஏழையா இருக்கிறது தான் பாக்கியவான்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ற அளவுக்கு சபை இன்னைக்கு முன்னேறி வந்திருக்குது. அப்ப பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். காத்திருந்த மோசே, அவன் கொஞ்சம் அவனுக்குள்ள அந்த அம்மா விசுவாசத்தை கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறதுனால அவன் கத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கத்தர் அவனை வந்து பிடிக்கிறார், வாப்பா முச்செடியிலேருந்து கூப்பிட்றாரு அவனை. அவன் போய் கத்தர்கிட்ட பேசுகிறான். கத்த சொல்கிறார், உன்னை விடுவிக்கும்படியாக நான் அனுப்ப போகிறேன். ஐயோ நான் பேச முடியாது, அங்கே போன அவன் எப்படி விடுவானா என்ன இந்த பார்வோன்னு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் சில சந்தேகங்கள்லாம் இருக்குது பாருங்கள். எனக்கு அது முடியாது இது முடியாது, அவன் முடியாதுன்ட்டு நான் என்ன பண்ணுறது? என் ஜனங்களே அவனை எதிர்த்து நிற்பாங்களே, நான் என்ன பண்ணுறது? 1008 சொல்கிறான் பாருங்கள். ஏன்னா இவனுடைய காலத்தில் இவன் அற்புதங்களை கண்டது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் கர்த்தரை மறந்து ஒரு ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன் ஆயிடுச்சு. அது அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில் அவன் வளர்ந்துருக்கிறான். இருந்தாலும் தாய் கொஞ்சம் கொடுத்த அந்த விசுவாசம் உள்ளே இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரப்பா, நான் எப்பேற்பட்ட ஆள்? ஆபிரகாமின் தேவன். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறார், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன் நான். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக தான் அவனத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவனை விடுதலை ஆக்குகிறவனாக அவனை ஆயத்தம் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார் அவன்கிட்ட, நீ அற்புதத்தை பார்த்தது இல்லைல்ல, உன் கையில் என்ன இருக்குன்னார்? கோல் இருக்குன்னா. கோலை கீழே போடுனார், அது சர்ப்பமாகி விட்டுது. ஓடுறான், பயந்து விலகி ஓடுறான். அதை பிடி எடுன்றார். எடுத்தான், திரும்பியும் கோலாயிடுச்சு. சொல்கிறார், இதுதான் நான், இந்த மாதிரி வெள்ளம் பண்ணுவேன். ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் அவனுக்கு. லெசன் நம்பர் 1, நான் தான்ப்பா கர்த்தர், ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் சொன்ன சும்மா அது வாய் பேச்சல்ல, இதுதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவன் நான். என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்க, நீ உன்னுடைய சந்ததியாரெல்லாம் மறந்துட்டாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் நான். இந்த பார்வோனுக்கெல்லாம் பயப்படாத. அவனை கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒன்றா ஆக்குவேன் நான். அவனை வாழை பிடிச்சி பாம்பை தூக்குற மாதிரி நீ தூக்கிடலாம், ஒன்றும் கிடையாது. உன்னை எதிர்த்து வர்றவங்களாம் ஒன்றுமே கிடையாது. நான் அற்புதத்தின் தேவன், இப்படி செய்வேன் நான் காமிக்கிறார். லெசன் நம்பர் 1. அப்புறம் சொல்கிறார், கையை எடுத்து மடியில் போடுன்றாரு. மடியில் போடுறான், குஷ்டம் பிடித்தவனை போல ஆயிடுது கை. அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான், பயப்படுறான். எடுத்து சொல்கிறார், மறுபடியும் கையை எடுத்து மடியில் போடுன்றாரு. எடுக்கிறான், அப்படியே ஒரு குழந்தையுடைய கையை போல அப்படியே சுத்தமாயிடுது. அவர் சொல்கிறாரு, நான் சுகம் அளிக்கும் தேவன், பார்த்துக்க. இதெல்லாம் தான் நான் பண்ணுறேன். இதெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க. அவனுக்கு ஒரு லெசன் எடுக்கிறாரு. இதெல்லாம் நான் பண்ணுறேன்ப்பா, சுகமெல்லாம் எங்கிட்ட தான் வருது, இது அற்புதங்கள்லாம் நான் செய்கிற ஆள், இதெல்லாம் உங்கள் சந்ததியாருன்னு அனுபவிக்கல, உங்கள் சந்ததியார் இதெல்லாம் பேசுறதும் கிடையாது, இதெல்லாம் நம்புறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ புறப்பட்டு போன்றார். அதுக்கப்புறம் தான் வர்றான் பாருங்க. அப்புறம் போய் பார்வோன்ட்டு அதை செஞ்சு காமிக்கிறான். இதெல்லாம் கிளம்பிட்டான். சரி பார்த்துருவோம். கர்த்தரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாது. அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஏன்னா அவனுக்கு லெசன் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் அதை கற்றுக்கொண்டு அவன் கிளம்புகிறான் பாருங்க. கிளம்பி போய் அந்த தேசத்தின் ஜனங்களையே அவன் விடுதலை ஆக்குகிறான். நான் சொல்கிறேன், அவங்க என்னைக்கோ விடுதலை ஆகியிருக்கலாம். 400 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க அடிமைத்தனத்தில் சென்ற அந்த முதல் வருஷத்தில் முதல் நாளே அவன் என்னைக்கு அடிமைன்னு சொன்னான்னா அன்னைக்கே போ, அடிமையாக இருக்க முடியாதுன்னு வெளியே போயிடலாம். ஒரு மனுஷனை இவர்களை எதிர்த்து இருக்க முடியாது. ஆபிரகாமின் தேவனுடைய மக்கள் நாங்கள், ஒன்னால் எங்களை அடிமைப்படுத்த முடியாது, போப்பா, எங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நடக்க போகிறோம், நீ என்னை எதிர்த்து நின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்கன்னா ஒன்றுமே. அன்றைக்கே மோசே போல எழுந்து நின்றுருக்கலாம், நிற்கலை. 430 வருஷம் அடிமைத்தனத்திலேயே இருந்தார்கள். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், கவனன்ட் உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. யாருமே அதை பற்றி ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால அடிமையாக இருந்து அடிவதப்பட்டு நொறுக்கப்பட்டு சும சுமந்து பாடுபட்டு தரித்திரத்தில் கிடக்கிறார்கள். இவ்வளவு பெரிய உடன்படிக்கை, கட்டாதி கத்தன் வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்குனவர், சொன்ன சொல் தவறாதவர் அவர். அப்பேற்பட்ட கடவுள் சொல்லிட்டாரு,
சொன்னதை யாருமே பயன்படுத்திக்கல. 430 வருஷமா அது அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கிடக்குறாங்க அப்படியே. இருக்கீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய தேவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, மனுஷன் அதை நம்பி அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில அதை விசுவாசித்து அதை செயல்படுத்தாவிட்டால், அவ்வளவு பெரிய உடன்படிக்கை இருந்து அவ்வளவு பெரிய தேவன் வாயை திறந்து சொல்லியும் இவனுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்கவில்லை.